தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முக்தார் கடத்தப்பட்டாரா அப்படின்ற ஒரு தகவலை நான் தான் முதல்ல வெளியிட்டேன். அது எனக்கு கசிந்த தகவல்கள் அடிப்படையில் தான் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். முக்தார் என்ன ஆனார், எங்கே போனார், இதை தான் நான் கேட்டிருந்தேன். அதை தொடர்ந்து பல காணொளிகள் நேற்றைய தினம் வந்திருக்கு. அண்ணன் கோபால் அவர்கள் பேசியிருக்கிறாரு, தம்பி சேகவராவும் பேசியிருக்கிறார், இன்னும் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம முக்தார்கிட்டயே நம்ம கேட்கணும் சொல்லி முக்தார்கிட்ட நான் கடுமையாக முயற்சி பண்ணதில் அவர் தொடர்பில் சில வார்த்தைகள் பேசினார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அப்படியே இங்கே பதிவு பண்ணுறேன். எதையும் ஏற்றியோ இறக்கியோ எதுவும் நான் சொல்லவே இல்லை. நான் முக்தார் அவர்கள்கிட்ட என்ன சார் நடந்தது அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படியே ரத்தமே உறையிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, அவர் தன் பிள்ளைகளோட, மனைவி பிள்ளைகளோட, உறவினர் ஒருவரோட சேர்ந்து ஒரு குடும்பமாக கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. என்றைக்குன்னா 22ஆம் தேதி இரவு திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க. அப்போது இதை கண்காணித்து கொண்டிருந்த சிலர் அவங்களை பின்தொடர்ந்தாங்களா அல்லது வழிமறித்தாங்களோ தெரியல, சத்வாச்சாரிக்கிட்ட வழிமறிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட அந்த குழு முக்தாரோட மடக்கி, காரை மடக்கி நிறுத்தி அவரை கார் இறங்க சொல்கிறாங்க. அவர் இறங்கிட்ட பிறகு யார் என்னன்னு கேட்கும்போது பார்த்தோன்னா சம்மந்தப்பட்டவர்கள் தோற்றம் காவல்துறை சார்ந்தவர்களாக இருந்திருக்கு அந்த தோற்றம். ஆனால் யாருமே ஐடி கார்டை காட்டவே இல்லை, யூனிஃபார்மில் யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் போலீஸ்காரங்க தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் காருக்கு உள்ளே இருந்த குடும்பத்துக்கு உள்ளபடியே இவங்க போலீஸ்காரங்களா யார் என்ன தெரியாது, யாருமே யூனிஃபார்மில் இல்லை. குடும்பம் காருக்குள்ளே இருக்குது. இவரை மட்டும் தனியாக இறக்கி கொண்டு போய் ஒரு 10 அடி தூரத்தில் அவங்க கார், வந்த நபர்கள் கார் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் நிற்க வச்சு இவர்கிட்ட விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க. நீண்ட நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவரை எங்கே கொண்டு போகிறதுன்றத ஒரு டிஸ்கஷனாக தெரியல. அவரை நிற்க வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரை நிற்க வச்சுட்டு, அதாவது குடும்பத்திலேருந்து பிரித்து கொண்டு போய் அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சுட்டு கார்லேருந்து மற்றவர்கள் யாரும் இறங்க முடியாத ஒரு சூழல். அவரை அங்கே வச்சுட்டு இன்னும் சில பேர் ஒரு 3 பேர் வந்த நபர்களில் ஒரு 3 பேர் தள்ளி போய் நின்று அவங்க வேறு யார்கிட்டயே ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அந்த டிஸ்கஷனே ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் அலைக்கழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு முடிவுங்க. அந்த 6 பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை குடும்பத்தை பார்த்திங்கன்னா கொண்டு போய் அவங்க குடும்பத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அதாவது திருப்பி வேலூர்லேயே கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு இவரை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, முக்தாரை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க காரில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, எங்கள் குறிப்பிட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ரிமோட் ஏரியாவில் கூட்டு போய் திருப்பி அங்கே நிற்க வச்சு மீண்டும் பார்த்திங்கன்னா கைபேசி இணைப்பில் யார்கிட்டயோ பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே அவர் அலக்கழிக்கப்படுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ணுறாங்க, இவர் எதுவும் கேட்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் பதில் சொல்லாமல் முழுக்க இவருடைய பேட்டிகள், பிரச்சாரங்கள், தாவேகா குறித்தும் தாவேகா அரசு குறித்தும் இவர் பேசிய பல பேச்சுக்கள், இவர் வாக்களிக்க சென்றபோது ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அது சம்பந்தமாகவும் தொடர்ந்து இவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க, நீங்கள் தாவேக்காக ஆதரித்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி தாவேக்காவை எதிர்ப்பு தெரிவித்து இந்த காணொலியெல்லாம் போடுறீங்க, ஏன் இப்படி ஒரு காணொலி போடுறீங்க, இப்படி சொல்லி இவரை கேட்டிருக்காங்க. இவர் அப்போ பார்த்திங்கன்னா பதில் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. இனிமேலாவது இப்படிலாம் பண்ணாதீங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சுருக்காங்க. வெறும் ஒரு இடத்துல மறுபடியும் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே இவரை என்ன செய்கிறாங்க, நேராக கொண்டு போய் அவர் வீட்டுக்கே திருப்பி கொண்டு போய் நள்ளிரவு ஒரு 3 மணி வாக்கு கிட்ட ஆகிடுது. பாருங்கள் எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு நடந்த அந்த சம்பவம். கிட்டத்தட்ட 3 மணிக்கு இவரை கொண்டு போயிட்டு முதல்ல குடும்பத்தை கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவரை இப்படி அலக்கழித்து உளவியலாக இவரை சித்திரவதை பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, லோக்கல்
போலீஸ் ஸ்டேஷனை விட்டாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற வந்து அந்த காவல் ஆய்வாளர் அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்க. அப்போ வீட்டில் விடும்போது வந்து இருந்த அந்த வாகனத்தில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து நீங்கள் வெளியிட்ட அந்த வாக்களிக்கும் போது வெளியிட்டிருந்த அந்த காணொலியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து கால்வாயில் வந்து போடுற மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறாங்க அவரை. கிட்டத்தட்ட எச்சரிக்கை மாதிரிலாம் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அது சம்மந்தமான ஒரு காணொலி கூட வந்து அதாவது அந்த சிசிடிவியோட அந்த ஃபுட்டேஜ் கூட வந்து நிறைய ஃபுட்டேஜ் வந்து வச்சிருக்கிறாரு முக்தார் அவர்கள். அதாவது அது கடத்தினதுலேருந்து நிறைய இப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி வருது இல்லையா. முழுமையான ஆதாரங்களை திரட்டி சிசிடிவி கேமராக்கள் பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து இவர் என்ன செய்கிறாருன்னா அடுத்த கட்டமாக, அதனால தான் இந்த 2 நாள் ஆயிடுச்சு எடுத்துட்டார். எல்லா சிசிடிவி கேமரா வந்து அத்தனை ஆதாரங்களும் எடுத்து இப்போது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து விஜய் அவர்கள் மீதும் ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு தொடுறாங்கன்னா, முக்தார்கள் அவருடைய சந்தேகத்தை நம்மக்கிட்ட தெரிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த வந்த அதிகாரிகள் எப்போவுமே இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் கேட்டால், நான் எப்போவுமே காவல்துறைக்கு எதிராகவும் நான் வந்து எந்த காணொலியும் நான் வந்து வெளியிட்டதே கிடையாது. காவல்துறைக்கும் எனக்கும் எந்த மனமாச்சரியங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை இருக்க பல உளவுத்துறை அதிகாரிகள் எனக்கு வந்து தொடர்பு இருக்கிறாங்க. இவ்வளோலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது செய்யறதுலாம் முறைப்படி கூட என்னை கைது செய்து கூட இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆனால் இரவு வந்து நான் குடும்பத்தோடு பயணிக்கும் போது என் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பதறும்படி, மனைவி பிள்ளைகள்லாம் பதறும்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நடவடிக்கை வந்து இரவு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாமல் என் பிள்ளைகள் வந்து தவிச்சாங்க. நான் வீடு வந்த பிறகு தான் அத்தனை பேருக்கும் உயிர் வந்த மாதிரி ஒரு சூழாச்சு. எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சொந்த பந்தங்கள்லாம் வந்து மறுநாள் வந்து கூடியிருக்கிறாங்க. வீட்டுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் வந்து இருந்து இவரை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முழுக்க இந்த கைதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார் செய்தாலும் கடத்தல் தானே. இது வந்து ஒரு நள்ளிரவு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மன் எதுவுமே கொடுக்காம திடீர்னு வந்து ஒரு கும்பல் வந்து கூப்பிட்டு போகும்போது ஒருவேளை என்கவுண்டர் செய்கிறதுக்கு தான் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட நான் நினச்சிட்டேன் சார் நான் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. என்னை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் என்னை அலக்கழிக்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது வந்து எங்கேருந்து ஒரு அசம்ஷனாக அவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எங்கேருந்து இந்த ஃபோன் வருது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு இடத்துலேருந்து வரும் சார். முக்கியமான ஒன்றுனா அது கண்டிப்பாக ஒன்று விஜய் அவர்கிட்டருந்து வரணும், அல்லது நம்பர் 2 ஆதவ் கிட்டேருந்து தான் வரணும். வேறு எங்கேருந்து வந்து எனக்கு வர மாதிரி சார். இந்த 2 இடத்துலேருந்து தான் இந்த வந்து அலக்கழிக்கப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உள்துறை வந்து விஜய் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து 2வது நபராக செயல்படக்கூடியது வந்து ஆதவ் அர்ஜுனா தான். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த 20 மீது விசாரணை நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நான் நேர்மையான ஒரு புகாரை பதிவு பண்ண போகிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால், அதுக்காக முனைப்பில் இருக்கிறதுனால தான் சார் என்னால் வந்து இந்த நேர்காணலுக்கு என்னால் வர முடியலன்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணார். அதே சமயத்தில் சார் நான் கேட்டேன் அவர்கிட்ட, வேறு ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா சார், இது பொலிட்டிக்கல் ப்ரெஷரை தாண்டி வேறு ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை மென்ஷன் பண்ணி பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவேகா பிரச்சாரம் குறித்து நான் என்னுடைய பேட்டி நேர்காணல் குறித்து தான் அவங்க வந்து பேசினாங்க. அந்த கடத்திய அந்த போலீஸ் அதிகாரிகள். அதே சமயத்தில் வீட்டில் கொண்டு வந்து விடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னத்தை தூக்கி கால்வாயில் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து அதுதான் சந்தேகம்னு சொன்னார். அது தாண்டி வந்து கேட்டிங்கன்னா சில கருத்து வேற்றுமைகள் வந்து எனக்கு இருக்குது. இந்த மை இண்டியா 24/7 அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து பாட்ஷா, அவருக்கு எனக்கு கருத்து வேற்றுமை இருக்குது. பட் இதுக்கு பின்னணிலாம் என்னன்றது எனக்கு இனிமேல் தான் சார் நான் அதை பற்றி நான் விசாரிக்கிறேன். ஆனால் இப்போ நான் ஆதாரங்களை வந்து நான் சேகரிச்சுட்டேன். இப்போ நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் வந்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொன்னார். மற்றபடி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நேரடியாக வந்து நான் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்வேன்னு சொல்லி சொன்னார். இதுதான் நமக்கு பெறப்பட்ட தகவல். இப்போது என் கேள்வி ஒன்று தான். இப்போ முக்தார் அவர்கள் வந்து நேரடியாக வந்து என்கிட்ட விளக்கம் கொடுத்ததில் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்குதுன்னு கேட்டால், நாம் வந்து ஏதோ தப்பான செய்தி வெளியிடலை, கசிந்த செய்தியை வந்து வெளியிட்டது சரியான செய்தி தான் அப்படின்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனநிறைவு இருந்தால் கூட என் கேள்வி ஒன்று இங்கே இருக்குது. என்னென்னா, இப்படி கூட வந்து ஒரு அரசு பண்ணுமா? ஏன்னா ஜெயலலிதா அரசு கூட பார்த்திங்கன்னா கைது பண்ணுவாங்க, பட்டப்பகலில் வெட்ட வெளியில் வெளிப்படையாக தான் கைது நடவடிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் பிணையில் வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல கைதுகள் நம்ம பார்த்துருக்குறோம். வந்து அது ஊடகவியலராக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்துள்ளவர்கள், கட்சியினரை சார்ந்தவர்கள் கூட இருக்கட்டும், பட்டப்பகலில் தான் நடக்கும்.
எனக்கு தெரிஞ்சு நள்ளிரவு கைதுனா அது கலைஞர் அவர்களுடைய கைது மட்டும்தான் நள்ளிரவு கைது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியே பட்டப்பகலில் தான் நடக்கும். ஆனால் இது எதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை வந்து முக்தார் அவர்கள் எடுத்தாங்க, எதுக்காக பின்வாங்கினாங்க, என்ன செய்யணும்னு முடிவு பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது வந்து பின்வாங்கினாங்கன்றது ஒரு மர்மமாக இருக்குது. இப்போ வந்து ஆதாரங்கள் வந்து அவர் கைவசம் சில ஆதாரங்கள் வச்சுருக்கிறாரு, அது எங்கிட்டையும் வந்து சொன்னார். அதனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு சிக்கல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருக்கு நடந்தது தானே நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், சாட்டை துறைமுருக்கு நடக்கலாம், வந்து மைனருக்கு நடக்கலாம், தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரகுமாருக்கு நடக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லாருக்குமே யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இது சரியான நடவடிக்கையான்ற ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து உற்று நோக்கினா வந்து பார்த்தீங்கன்னா இது மிக மிக ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு. எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது, மாற்று கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இது எப்படி? அப்படி சொல்கிறவங்கள நள்ளிரவில் கைது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக கைது பண்ணுறோம், ஏன் கைது பண்ணுறோம்? இது வரைக்கும் இந்த ஜெயலலிதா அரசில் கூட இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்ததாக எனக்கு தெரியல. அது முறைப்படி வந்து ஒரு சம்மன் வழங்கப்பட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு, அதுவும் இது முழுக்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் எந்த பொது மேடையில் கூட முக்தார் வந்து பேசுகிறது கிடையாது. மீடியாக்களில் அவர் பேசுகிறார். மீடியா சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா இந்த இடத்துல? அதுதான் என்னுடைய கேள்வி இருக்குது. மீடியா சுதந்திரம் இருக்கா இல்லையா தாவேக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா? ஏன்னா சில ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஒரு மேடையில் பேசுகிறார், சமீபத்தில் அமைச்சரான பிறகு ஒரு மேடையில் பேசுகிறாரு, எங்கள் அண்ணன் மீது ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறார். இதெல்லாம் எப்படி வந்து சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிகள் போல் வந்து ஒரு அமைச்சர்கள் பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ முக்தாருக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கும் சார், இதான உண்மை. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கணும். முக்தாருடைய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஊடகத்தில் பயணிக்கக்கூடிய நேர்காணல் வழங்கக்கூடியவர்கள் மட்டுமே அல்ல, ஒட்டுமொத்த வந்து மீடியாக்கள் அத்தனை பேருமே வந்து முக்தாருக்கு வந்து ஆதரவாக இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.